எம்பி எலெக்ஷன்ல சொல்லியிருந்தா மக்களுக்கு வந்து தானாவே தெரியும். ஆமா, பிஜேபி நம்மள அப்ரோஸ் பண்றான், அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் நமக்கு டிஎம்கே மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம அந்த பக்கம் போனோம். எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் ஓட் பர்சன்டேஜ் வாங்கினதே டிஎம்கே இதுல தான் நினைக்கிறேன், எம்பி எலெக்ஷன்ல தான் நினைக்கிறேன். கரெக்டா எனக்கு தெரியல, ஆனா அதுதான். முரளி ப்ரோ ஆமா ஆமா அதுதான் அதுலதான் அதிக ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆனது. அந்த கூட்டணி திமுக கூட்டணி அதிகமா ஆனது. அதனால அதே அங்க தூக்கி வந்துட்டானுங்க. அங்க சிஎம் சார் இருந்துட்டு ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. ஓகே 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 பண்ணட்டும் போய் கை கட்டு வாசன். இன்னொன்னு சொன்னார்ல, அண்ணா ஆரம்பிச்ச கட்சியை அடிமை கூடாரமா மாத்திட்டு உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவான் அப்படின்னு. நான் சொல்ற உண்மைய, நானும் ஒரு உடன்பிறப்பு, நானும் ஒரு உடன்பிறப்பு தான் ப்ரோ. நம்மள மாதிரி பேசாது சீரியஸா. இப்போ நம்மளுக்குள்ள பாயிண்ட் இருக்குல்ல, நம்ம எப்படி தோத்து நான் பேசின பாயிண்ட் எல்லாத்தையும் அவர் பேச, அதனாலதான் அவர் நம்மளுக்குள்ள கனெக்டா இருக்காரு. இதுவே உனக்கு புரியாம என்னென்னமோ பேசி அவரு இவர் பேசுற மாதிரியே சின்னவர் பேசுறாரு. அது நமக்கு கனெக்ட் ஆக மாட்டுது. ஏன்னா நீங்களோட அந்நியப்பட்டு இருக்க. அவர் வந்து எங்க கூட வந்து ஒரே லிட்டரலா ஒரு அண்ணன் பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அவர் நாங்க பேச கேட்டுட்டு இருக்கோம். நீ என்ன டைம் என்ன வேணா இருக்கட்டும், அண்ணன் பேசும்போது கரெக்டா இருந்தாலும் இன்னைக்கு பாக்குறேன் அந்த ஸ்டார்டிங்னா 20K இருந்தானுங்க, அண்ணன் பேசும்போது கிட்டத்தட்ட லேக்ல வந்துட்டானுங்க. எப்படி இருந்தாலும் எனக்கே தெரியல. கரெக்டா ஸ்பீச் அண்ணன் இன்னொன்னு திருப்பி மறுபடியும் நான் டைம் லைன்ல போய் பார்த்தா இன்னமும் திமுக காரனுங்க மோடி அமித்ஷான்னு ஒரு வார்த்தை கூட இல்ல. டே தெளிவா சொல்லி கொடுத்துட்டாரா, ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தாரா எப்படி அரசியல் பண்ற. இன்னமும் உனக்கு தெரியலனா நீயும் உன் கட்சியும் இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு கூப்பில இருக்க வேண்டியதா. இப்படியே கடங்க மோடி அமித்ஷான்னு பைத்தியம் பிடிச்சிடும். மாநில அரசுக்கும் மோடி அமித்ஷாக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு சரத்து, இல்ல சம்பந்தம் எல்லாம் இருக்கு. ஃபண்டிங் அதெல்லாம் விடு. அவன் இங்க உள்ள வந்து ரூல் பண்ணக்கூடாது, அது நமக்கு முக்கியம் தான். ஆனா அவனை நம்மளே பெருசா காட்டக்கூடாது, நம்ம அவனை டம்மி தான் பண்ணணுமே தவிர. இப்ப தோத்து போனோம் என்ன பேசல, ஒரு சீட்டுக்கு அவனை வச்சு பெருசா பூதமா பேசுறா. அவர் எப்படி பேச முடியும் அவனை அடுத்த ஆமா அடுத்து 31ல அவனை ஒரு சீட்டு கூட வாங்க கூடாது. அவனை வந்து அவன் கூட கூட்டணி யார் வச்சாலும் அழிஞ்சு போவான்னு காட்டணும். அந்த ஒரு சீட்டு கூட அவரு கொஞ்சம் ஃபேமஸான பர்சனு, நல்ல பேர் இருக்கான், அதனாலதான் அந்த ஒரு சீட்டு கூட அது இல்லையா. 3 வேற ஸ்பிட் ஆயிடுச்சு, அங்க 3 வேற ஸ்பிட் ஆயிடுச்சு, அதனாலதான் அவன் ஜெயிச்சிருக்கான். இல்லன்னா அது கூட ஜெயிச்சிருக்க மாட்டான். அங்க நல்ல ஓட்டு வேற ஸ்பிட் ஆகி போச்சு. பாஜக துடைச்சி எரிஞ்சது தமிழ்நாட்டுல. ஆக்சுவலி இப்ப நம்ம டேக மாத்தணும்னு நினைக்கிறேன். டிவிகே தேங்க்ஸ் திருச்சி இல்ல, திருச்சி தேங்க்ஸ் டிவிகே அப்படி போயிட்டு இருக்கு. அங்க அண்ணா இருந்துட்டு மெமரிஸ் பிரிங் பேக் பண்ணிட்டு இருக்காரு, ஃப்ளவர் ஷவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ இல்ல எனக்கு ஒரு क्वेश्चन, ரோட் ஷோக்கு பெர்மிஷன் எல்லாம் கொடுத்தாங்களா ப்ரோ? நீங்க வேற நம்ம பாத்துக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்ல. எங்க இருந்து போயிட்டு இருக்காரு? நான் பார்க்க வேற இல்ல. புதிய தலைமுறையில போயிட்டு இருக்கு முரளி ப்ரோ. அதான் நான் காலையிலேயே முரளி ப்ரோட்ட கேட்டேன், டிவி கேக்கு இருந்துட்டு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்குதா அப்படின்ட்டு. அதெல்லாம் தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க, நல்ல தமிழக அரசு அது. ஓ மேல ஏறிட்டாரியா? மேல ஏறிட்டார்ல. ஆமா மேல ஏறி அந்த ரோட் ஷோ போகும்போது அந்த அதெல்லாம் பாலிமர்ல இருக்கு, நான் பாத்துட்டு இருக்கேன். விஜிலே ஓகே ஓகே. ஆன்டி இன்குபன்சில பீப்புள்ஸே கம்மியா இருக்காங்க பாத்தியா? என்னது பார்க்கல, புரியல. ஆன்டி இன்குபன்சி உருவாகி இருந்து பீப்புள் கம்மியா இருக்காங்க பாத்தியா? ஓ அப்படி வேற பேசுறாங்களா? ஏன்டா விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னு ஃபீல் பண்ணிட்டானுங்க விஜய், உனக்கு தெரியாதா? அங்க அந்த கூடியிருக்க மக்கள் எல்லாம் இருந்துட்டு அப்படி சொல்லி நான்லாம் ஓட்டு போட்டேன், நான் ஃபீல் பண்ணல. என் சிஸ்டர் ஹஸ்பண்ட் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, யாரும் ஃபீல் பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய பேர் அங்க பாரியா திருச்சியில ரோட் ஷோ போறாரியா, மேல ஏறி உட்கார்ந்து இருக்காரு, யாருமே இல்லையா? ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு விஜய்ல, யாருமே இல்ல விஜய், மக்கள் யாருமே அவரை கவனிக்கல. வேற ஏதாவது யூனிவர்ஸ்ல வேற ஏதாவது இந்தியன் கண்ட்ரி இருக்கும், அந்த கண்ட்ரில தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட்ல யாராவது சீஃப் மினிஸ்டர் அங்க ஏதாவது, நம்ம யூனிவர்ஸ் இல்ல. ஆனா அது எனக்கு தெரியும். எங்க ஊரு கொடுத்து வச்ச ஊருப்பா. அடிக்கடி அண்ணன் போறாரு. ஆமா அண்ணன் அடிக்கடி போறாரு. சரி விடுங்க, அதை வேற திருப்பி ஞாபகப்படுத்தாதீங்க தோழர்களே. திருச்சி அல்லு சில்லுல அண்ணாமலை வருவாரா விஜய்? அல்லு சில்லுல கூட அண்ணாமலை எல்லாம் வர மாட்டான். அவர் எதுக்கு, அவன் ஏதோ 2 நாள்ல பண்ணுவான், இவங்க வேற நடுவுல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எடப்பாடியே நாங்க மதிக்க மாட்டோம், 40 சீட் வச்சிருக்கான், நீங்க ஏன்டா நடுவுல வர்றீங்க? சும்மா தேவையில்லாம சை நசன்.
ஒரு மாசமா அதான முள்ளி உரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த சிறுத்தை படத்துல வரும்ல, தாய் அந்தா வந்துட்டா இந்த அப்படிதானே டேக் போட்டு ஓட்டிட்டு இருக்கானுங்க. அண்ணன் இந்த வந்துட்டாரு அந்த வந்துட்டாரு அப்படின்ட்டு. ஆமா அதுல வேற ஏதோ ஒரு என்னைக்காவது இப்படி பாத்துருக்கீங்களா? இல்ல அந்த போர்ஸ் கூட வர்றாங்க அந்த பாடி கார்ட்ஸ், அவனே மீறி உள்ள அடிச்சு நவுத்திட்டு அது சங்கடம் தரதெல்லாம் அது எனக்கு எங்கேயாவது பண்ணக்கூடாதுயா, நடந்திருக்குமா? அதெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது ரொம்ப கஷ்டம் அது. நான் நேத்து நைட்ல இருந்து ரொம்ப டிப்ரெஷனா இருந்தேன். இப்போ பரவாயில்ல, அண்ணா ஸ்பீச் கேட்டோன்னு கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது. என்ன டிப்ரெஷன் உனக்கு விஜிலாண்டி? அது ஒரு சனியா போச்சு. அது ஒரு அது ஒரு விஜிலுக்கு காலையில உங்க இல்ல காலையில ட்வீட் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே ப்ரோ. ஆமா டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி இல்ல தெரியலையே. விஜிலாண்டி ஒய்ஃபு கூட எதுவும் சண்டையா விஜிலாண்டி? வைஃபா? ஓ மறுபடியும் என்னையா உனக்கு விஜிலாண்டி, என்னையா நீங்க இப்ப எதுக்கு மக்கள் மத்தியில இருந்து ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறேன். என்னடா வேணும் உங்களுக்கு, புரிஞ்சுக்கங்கடா தயவுசெய்து. கொத்து எங்களை வேற டார்ச்சர் பண்ணாதீங்க, டைம் லைன்ல வந்து டேக் பண்ணி. மக்கள் மத்தியில எப்படி தெரியுமா பேசணும்? என்ன சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்கவே முடியாது. ஆமா அப்படின்னு பிராம்ப்ட பார்த்து பேசணும். ஆமா இல்ல இன்னொன்னு, இந்த திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது அப்படின்னு வந்து பேசணும் போல. பேசிட்டே இருக்கும்போது டான்ஸ் ஆடிட்டே ஒரு மாதிரி பாடி ஷேக் பண்ணிட்டே சொல்லணும், எந்த கொம்பனால், அது ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல, எந்த கொம்பனால் அழிக்க முடியாது. ஆமா அதான் அழிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்களே குளத்தூர்ல, ஏன்டா மறுபடியும் சும்மா. எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி பேசுறாரு. அவரோட மக்கள் எப்படி இதுக்கு முன்னாடி அவரை புரிஞ்சுக்கிட்டாங்களோ இனிமே எப்படி புரிஞ்சுப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசுறாரு. இவங்கள மாரி அண்ணா சொன்னது போல், அண்ணா 77 என்ன சொன்னார் தெரியுமா, 67 என்ன சொன்னார் தெரியுமான்ட்டு பார்த்துட்டு எதையாவது மனப்பாடம் பண்ணு வந்து மக்கள் எதை கேட்க விரும்புறாங்க, என்ன பிரச்சனையை இவங்க முதலமைச்சர் அட்ரஸ் பண்ண போறாரு, நம்ம தேவையான இப்போ ஒரு மாசத்துல சின்னதா எழுந்த பிரச்சனைகள்லாம் எப்படி அட்ரஸ் பண்ண போறாருன்னு தான் மக்கள் வந்து நிக்கிறாங்க. அன்பே கனியே பனிமலரே பனிச்சுவையேன்னு ஒரு கவிதை சொல்லுவாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருந்தா ஃபயர் ஓட்டுன்னு இருப்பானுங்க போல, இல்ல வான்கோழி வாசிச்சிருக்கணும் போல இது மேடையிலே நின்று. காத்துறோம். ஆனா ஆமா, யாராவது மேல ஏத்துங்க டிஎம்கே பாய் சார், கொத்து சார், ஃபன் பண்ணலாம். நேத்துதான் குட் பாயா மாறினேன். ராஜீவ் காந்தி நீயும் குட் பாய் தானே? ராஜீவ் காந்தி ஏதோ புலம்புறான் டிவில வந்து, அமைச்சரோட செயல்பாடுகள் சரியில்லை, மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னா கொடுத்துருக்காங்க, மித்தபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்றான். ஒரு ட்வீட் போட்டு அண்ணா அவன் இன்ஸ்டாகிராம் ஐடியை வாங்கி செக்அப் பண்ண சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லணும். ஆமா ஆமா என்னடா பண்ண இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து நீ பண்றத கூட வாடா. ஐயோ அது அப்படியே போயிடுச்சுல, அந்த மேட்ச் அமைச்சுல முடியாது. ஆமா அது அப்படியே போயிடுச்சு. அது அதை விட பெருசா இவன் மாட்டிக்கினான், மத்தூரா அவன் மாட்டிக்கினான். அதனால அப்படியே திரும்பிடுச்சு. அதனால இந்த விஷயம் அப்படியே அமைஞ்சு போயிடுச்சு. இல்லைன்னா இவனுக்கு நல்லா பூமா இருக்கும். அவன் ஆளே காணுமே. அந்த அவன் பேர் என்ன, கோயம்புத்தூர்காரன் பேர் என்ன பேரு? அவன் ஏடிஎம்கே, அவன் பேரு நல்ல பேரு கல்யாண சுந்தரம். அதனால ஏடிஎம்கே. யோசிச்சு பாரு, 25 நாள் ஆச்சு வந்து ஒரு நாள்ல நரேட்டிவ் உடைக்கிறாரு, மறுபடியும் அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் நசன்றானுங்களே. இவன் என்னைக்குதான் பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்குவானுங்க விஜிலாண்டி? எனக்கு அது ஆக்சுவலா அதுதான் முரளி. இவங்களால இந்த நீ கோபமா இருந்தா கூட அதை கண்ட்ரோல் பண்ணலாம், வன்மத்தெல்லாம் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. வன்மம் வெடிச்சு செதறும். நீ வன்மத்துல இருக்க, நீ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி சரி ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருந்தனா அது குறையும். வன்மன்றது அப்படி உள்ள பில்ட் ஆகி பாய்சன் ஆகும். அந்த பாய்சனை நீ வெளியே கக்குனாதான் உண்டு. அதனால நீ கக்குற, அது உனக்குதான் திரும்ப திரும்ப. யாரா உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் உங்களுக்கு பாவம் பார்த்து ஹெல்ப் பண்றாரா? அது கூட உங்களுக்கு எவ்வளவு பாவப்பட்டு போயிருக்கீங்க பாருங்க. புரிஞ்சுக்கங்க, தப்புல இருந்து திரும்பிடுவாங்கன்னா உண்மை போய் உட்காந்து கதறுவானுங்க. இத சொல்ல அத சொல்லன்னு சம்பந்தமே இல்லாம விஜிலாண்டி. எனக்கு தான் கேட்கலையா? ஆமா உனக்குதான், எங்களுக்கு எல்லாம் கேக்குது, உனக்கு தான் கேட்கல.
எனக்கும் கேட்கல. ஆமா ஆமா எங்களுக்கு கேக்குது. எனக்கும் கேட்கல. இல்ல எனக்கு விஜில இப்ப இவனுங்க எழுதி கொத்தூஸ் எழுதிட்டு இருக்கானுங்க, இந்த ரைட் அப் எல்லாம் சேர்த்து ஒரு இதா கம்பைல் பண்ணி அதை வந்துட்டு கிளாடிட்டியோ சேட் ஜிபிடியோ கொடுத்து இந்த டேர்ம்ஸ் இந்த இதை ஃபுல்லா ஜென்சி டேர்ம்ஸுக்கு மாத்தி கொடுங்க அப்படின்ட்டு வாங்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-6:30 ட்வீட் போட்டுருவானுங்க. திருப்பி வந்துட்டு பாத்தீங்களா நம்ம சொன்னதான் நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு, கரெக்ட் தான் நம்ம கரெக்டான பாதையில போறோம் அப்படின்ட்டு திருப்பி போவானுங்க. சாம நேத்து நம்ம பேசணும் ஒரு டைலாக் அண்ணன் பேசினது பத்தியா, ஒரே நாள்ல இங்க எதையும் மாத்த முடியாது, ஒரு நாள் மாத்திடுவோம். ஆமா ஆமா அண்ணன் பல்ஸ்ல இருக்கோம் நம்ம. இவனுங்க ஒரு பக்கம் பேசின்னு போறானுங்க, இவங்க தலைவர் ஒரு பக்கம் பேசின்னு போறாரு. நம்ம இதையும் பேசணும்ல விஜில, நீ எவ்வளவு இருந்துட்டு எங்களை அட்டாக் பண்றியோ அது எங்களுக்கு வந்துட்டு ஆமா அப்படிங்கறதையும் நம்ம பேசணும். இல்ல அது அவங்களுக்கும் புரியுது, பட் அவங்க பாவம் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காங்க சாமி. அவங்க என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு புரியாமலாம் கிடையாது. கரெக்ட், அந்த வன்மத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, தெளிச்சிடுறானுங்க. முரளி எதிர்த்தாம முரளி இருக்கியா? இல்ல இது வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாரு. ஓ இல்ல தூக்கி வெளில போட்டுச்சியா, நான் பேசிட்டு இருந்தேன் கேட்கலையா நான் பேசுறதே உங்களுக்கு? நான் என்னென்னத்தையோ பேசிட்டு இருந்தேன் ஒரு 10 நிமிஷமா. அப்படியா? கேட்டுச்சு, வேணாம் நீ திரும்ப பேசாத, கேட்டுச்சு எங்களுக்கு. கேளு சாம், கேட்டுதுல? கேட்டுச்சு ஜிஎஸ் கேட்டுதா? இல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிக பேசுவாங்க, இப்ப அவங்களும் பேச முடியாது, தனியா தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி நிக்கிறானுங்களா, அதுதான். கரெக்ட். முன்னாடியாவது பேசுறதுக்கு ஆள் இருந்தாங்க, இப்ப அதுவும் இல்ல. யார வச்சு பேச வைக்கிறது தெரியல, அவங்க நமக்காக பேசுறாங்க. போய் மதிமுக பார்த்தா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க, அவங்க வைகோ பையன். அவ்வளவுதான், இவனுங்க இப்ப தனியா நிக்கிறானுங்க. வைகோ பையனுக்கு எல்லாம் விஸ்வானே எவ்வளவு ஹியூமிலேஷன் நடந்தது தெரியுமா? அதுதான் ஒரு டைம்ல மேடையில எம்பி எலெக்ஷன் அப்போ அவ்வளோ பண்ணானுங்க. பையன் பேரே வரல, வைகோ பையன் பேரு. அவ்வளோ அழுதுட்டு துரை வைகோ ஒரு மேடையில வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துறாங்கலாம் பேசுனதெல்லாம் உண்டு. அவர்லாம் அந்த உதயசூரியன் சின்னத்துல மாட்டினாங்க, இல்லைன்னா வர்த்தாமாமே டூர் தான் ஃபர்ஸ்ட் விட்டுருப்பா போல நம்மால் துரை வைகோ. இல்ல விஜில இன்னைக்கு அதை மென்ஷனும் பண்ணிருக்காரு, உதயசூரியன் சின்னத்துல நின்று வந்துட்டு எங்களுக்கு. ஆமா, அவங்களால போக முடியாது, கட்சி தாவல் தடை சட்டத்துல தூக்கிடுவாங்க 2 எம்எல்ஏ. கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு யாரும் வெளில போயிடுவேன் பண்ற, ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருங்க, எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஒரு 2 நிமிஷம் இருங்க. வெளியே போயிட்டு உள்ளவா ரீகனெக்ட் பண்ணிட்டு வரேன். நீ பேசுங்க. அவங்க 2 பேர் இருந்துட்டு ரிசைன் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டா? அதுல எது ப்ராப்ளம் உண்டா? இல்ல ரிசைன் பண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்ல சாம், பட் அது லாங் ஷாட். ஓகே நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மீடியாக்காரங்க இந்த ரோட் ஷோ பண்ணாரு இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்களா கவர்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது நடக்கும், எவன் வீட்டுல உயிலாம் எப்ப போய் அழுவலானே இருப்பானுங்க. மக்கள் நல்லா இருக்கிறதே பிடிக்காது அவங்களுக்கு. கோஸ்ட் அடியா விஜிலாண்டி பாஸ் வந்திருக்காப்ல, கோஸ்ட் எடுத்துக்க. வரலையே எனக்கு, நான் வந்துட்டேன். இப்போ பேசுங்க. என்ன பாஸ், சாப்பிட்டியா பாஸ்? ஒரு நாள் ஆச்சு பார்த்து. அவருக்கு இத பேசுறதுக்காக வந்திருக்காரு. இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டேன், பயங்கரமான மீல்ஸ். நல்லா கொத்தகிரி கதன்னு திருச்சி கிழக்குல ஒருத்தர் போட்டு கொடுத்தாரு. நல்லா கைதி படத்துல கார்த்தி உட்காந்து சாப்பிட்ற பிளேட்டை போட்டு நல்லா ஃபுல் மீல்ஸ் தான் இன்னைக்கு. இப்போ என்ன மாதிரியான சம்பவம், என்ன மாதிரியான கான்ஃபிடென்ட், மனுஷன் அடின்னு அடிச்சு நவுத்திட்டாப்புல. இது ஏன் ஏரியா, ஏன்னா சட்டமன்றத்துல பேசலாம், அப்படி பேசலாம். இவனுங்கிட்ட பேசி என்ன ஆக போதும், நான் என்ன எப்பயோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் மக்கள்கிட்ட பேசிக்கிறேன், உங்ககிட்ட பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. நீ பழையபடி கதறிட்டு தான் இருப்பாரு. அவரே டிக்ளேர் பண்றாருல, நீ கதறு, நீ பேசு, என்னை எதிர்த்து பேசு, என்னை அசிங்கப்படுத்து, அவமானப்படுத்து, அதுலதான் நான் வளருவேன்றத அண்ணன் சொல்லிட்டாரு. ஏன்னா இவனோட பிற்போக்குத்தனமான அரசியல்லாம் தான் அண்ணன் குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதான் சொல்றாரு திருச்சி கிழக்குல வந்து, நீ என்னென்னவோ ஜென்சி கிட்ஸ் தேடிட்டு போ, இன்ஸ்டாவை தேடிட்டு போ, நான் மக்களை தேடிட்டு போறேன் அப்படின்றது வந்து அதை சொல்லியிருக்காரு அண்ணன் வந்து. மக்களை உயர்வா பாக்குற தலைவன் தான் என்னைக்குமே நிலையா இருப்பான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அது அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் ஃபாலோ பண்ற ஒரே ஆள் இவர் தான். இவர் நினைச்சிருந்தா ஒரு ரிக்வஸ்டா என்னையா முரளி போச்சா வாசிக்குது,
சரி விகேஷ் ஏதாவது ரீகனெக்ட் பண்ணிட்டு வரோம். ஓ இரியா வரேன். நீங்க பேசுங்க பேசிட்டே இருங்க. சவுண்ட் கேக்குதா? நீ ரீகனெக்ட் போன ரீகனெக்ட் உடனே பண்ணி மியூசிக்க போட்டு விட்டுற. நான் வந்து மியூசிக் போட்டு விடுறேன். அது ரீகனெக்ட் அட்லீஸ்ட் ஆகுது. ராவணம் அவன் தாவாது போட்டு போ. ஓ அதெல்லாம் போட முடியாது. எனக்கே கேட்க மாட்டேங்குதியா? நீங்க பேசுங்க. ஒரு மாதிரி இருங்க, நான் பக்கு பக்குன்னு திருப்பி ரீகனெக்ட் பண்ணிட்டு வரேன். இது ரொம்ப ஏதோ பக்கடிக்குதியா பயங்கரமா. கமெண்ட் செக்ஷன் டெலீட் பண்ணிட்டியா? டெலீட் ஆயிட்டா மேல இருக்கு ஏதோ ஒண்ணு comment இருக்கு section. பாரு, அது தூக்க மேல இருக்கிறதுனால பக் ஆகும். ஸ்பேஸ் மேல ஷேர் பண்ணிக்கணும் பையன் பக்கம். அது டிவி வேற கோச்சு பாரு தூக்குனா. இதெல்லாம் கோச்சிக்க மாட்டாரு, நீ தூக்கு ப்ரோ. ஐயா இப்ப கேக்குதா? கேக்குது பாஸ் பேசுங்க. கேக்குது பேசுங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்னு தான் கேட்டாரே தவிர, மக்களை முட்டாளவோ அரசியல் தெரியாதவங்க தூய்மையான ஒரு அரசாங்கத்தை வர வைக்க தெரியாதான்னு எங்கேயாவது பேசினாரா? கிடையவே கிடையாது. மக்களை உயர்ந்த நிலையில்தான் பிடிச்சிருக்காரு. தன்னை முதலமைச்சராக தடுக்க விடலன்னு சொல்லல, ஒரு முதன்மையான ஒரு ஊழியராக நாக்க விடலன்ற அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த 5 வருஷத்துல என்னால என்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்வேன்ற அந்த கான்பிடென்ட்தான் இருக்கிறாரு. விவசாயிகள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாசத்துல மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்கேன்னு சொன்னாரு தவிர, கொடுத்த வாக்குறுதியாட்ட இவங்க மாதிரி ஒளிமுறை வேலை எதுவும் பேசுறது இதுக்கு மேலே அவர் செய்வாரு கண்டிப்பா. மொத்தத்துல அண்ணன் இன்னைக்கு அப்படியே சுத்தமா வழிச்சு எடுத்துட்டாரு. உனக்கு என்னன்னா நரேட்டிவ் செட் பண்ணா எல்லாத்தையும் வலிச்சுட்டாரு. எனக்கு என்னன்னா, இந்த மனுஷன் இவ்வளவு சீரியஸான சுச்சுவேஷன்லயும் இந்த அலுவலக பணியில் முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு என்ன பாக்குறாருன்னு விஜிலாண்டி நம்ம ட்விட்டர் எல்லாம் பாக்குறாருன்னு நினைக்கிறேன். உட்காந்துக்கிட்டு நம்ம ட்விட்டர் நீ சோசியல் மீடியா நம்ம வாட்ச் பசங்க பண்றாரு. போறது. ஏன்னா இவனாவது இவனுக்கு போறது காலையில போடுறானுங்க, ஒரு 10 மணிக்கு போடுறானுங்க அந்த இவனுக்கு அழுது புலம்புறத. நம்ம தான் அதை வச்சு டெய்லியும் போட்டு அடிச்சிட்டு இருக்கோம். அதான் பாத்துட்டு கரெக்டா கேட்கிறாரு, கல்யாண வீட்டுல ஒப்படைக்கிற ஒரே குரூப் உங்க குரூப் தாண்டா நான் போட்டு அடிச்சாரு. என்ன தலைவரே, நீ அப்பயாவது கட்சி தலைவரா இருந்த நீ ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரு அப்பயும் நீ இதை கவனிக்கிறனா? அப்ப நம்ம பசங்க அந்த அளவுக்கு இது பண்ணி வர்றாங்க. உனக்கு எங்க சந்தில பந்தில என்ன பேசினாலும் இவனுக்கு வச்ச ஜென்சி டிஎம்கே மீட்டிங்ல இருந்து எல்லாத்தையும் அண்ணன் உன்னிப்பா கவனிச்சுட்டு இவனுக்கு எந்த மாதிரி அரசியல பண்றான்ன்றது தெரிஞ்சிச்சு. இந்த ஒரு படம் காமெடி வரல, நீ நிம்மதியா தூங்க தெய்வமே, கடையை நான் ஆட்டைய போட்டு போயிடுன்ற மாதிரி நீ அந்த அரசியலே பண்ணிட்டு நான் இப்படியே மாநிலத்திலிருந்து தேசிய அரசியலுக்கு போய் நாளைக்கு நான் உட்கார இல்ல நான் உட்கார எவனா ஒருத்தனை உட்கார வைக்கிறேன். நான் அப்படி போய்கிட்டே இருக்கேன். நீ இன்ஸ்டா ஸ்னாப் சாட் வாட்ஸ்அப்னு போய்கிட்டே இருக்கு தெய்வமே நான் சொல்லிட்டாரு. இவனுங்க இன்னும் முடிச்சுக்கல. மக்களை இன்னும் இவனுங்க முட்டாளதானே பேசிட்டு இருக்கானுங்க. அதான் பேசணும். ஏன்னா நீ என்னை பத்தி பேசினாலும் விட்டுருவேன், நீ என்னத்தையோ உளறிட்டு போன்னு விட்டுருவேன், நீ மக்களை பத்தி பேசினா நான் கேள்வி கேட்பேன்றாரு. என்ன ரேடியோ செட் பண்ணாங்க தெரியாம ஓட்டு போட்டாங்க, கவர்ச்சிக்காரமா ஓட்டு போட்டாங்க. அண்ணன் வந்துச்சு கொஞ்சம் லியோ மோடு வந்துச்சு, கவர்ச்சியா இருக்கிறதுக்கு நான் என்ன அப்படின்னாரு. அப்படியே கொஞ்சம் மியூட் பண்ணல போனாரு. சரி விட்றான் அப்படின்ட்டு அவர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பேசலாம். ஆனா இன்னும் அந்த அறத்தை மீறி அவர் நடக்கவே இல்லை. இவனுங்கன்னா இஷ்டத்துக்கும் பேசுவானுங்க, என்ன வேணாலும் நடிகர் கட்சி அது எப்படின்னாரு. அவர் என்னைக்காவது அந்த அந்த லைனை தாண்டி வந்ததே இல்லை. யாரையும் டிஃபேம்ன்றது பண்ணவே கிடையாது. எந்த மாதிரியான அரசியல்ல எந்த மாதிரியான கருத்தியெல்லாம் மோதனமோ அப்படிதான் மோதி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஊடால ஒரே வார்த்தை சொன்னார்ல, கவர்ச்சி சொல்றீங்க, நான் என்ன அப்படின்னு வார்த்தை சொல்ல வந்தாரு. டான்ஸ் ஆடுற சச்சின் படத்துல ஃபீல் சொல்றதுயா, டே சச்சி போடா அப்படின்னாரு. ஐயோ என்ன சொன்னான்னு தெரியலையே, எனக்கு புரிஞ்சு போச்சுன்ற மாதிரி அவர் என்ன சொன்ன வந்தாரு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம். மக்களை மக்களை உயர்த்தி பிடிக்கணும், அவ்வளவுதான் அங்க இருக்கிற ஒரே குறிக்கோள்றது. மற்றதெல்லாம் அப்புறம். மக்களை என்னைக்குமே உயர்ந்த சிந்தனை வச்சுங்க. மக்கள் நம்மளோட அறிவாளிங்கன்றது தெரிஞ்சுக்கின்றதான் இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல அவர் சொன்னது. முடிஞ்சா மக்கள் செல்வாக்க சம்பாதிச்சிங்கன்றாரு. அவரே தான். எந்த ஒரு இடத்துலயும் அவர் எனக்கு எதிரிகளும் கிடையாதுன்னு சொல்லல, உங்களாலாம் பண்ண முடியாது. முடிஞ்சா மக்கள் செல்வாக்க இது பண்ணிக்கோ. நீங்க என்னை பத்தி கேள்வி கேட்கறது என் தொண்டர்கள் பதிலடி கொடுப்பாங்க, மக்கள் பதிலடி கொடுப்பாங்க. நான் பாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்க போறேன்னுட்டாரு அவர். ஆனா எனக்கு அந்த கான்பிடென்ட்றது இந்த 107 தொகுதியில நம்ம கொடுத்ததுனால அவருக்கு இன்னும் பயங்கரமா வந்திருக்கு. அடுத்த எலெக்ஷன்ல இதை எப்படி டெவலப் பண்ணலான்னு கண்டிப்பா பார்ப்பாரு. அந்த நல்லது செய்யக்கூடிய விஷயமும் கண்டிப்பா நடக்கும். இந்த வாரம் ஒரே நிமிஷம். அவ்வளவுதான்.
வந்துட்டியா முரளி உள்ள? வந்துட்டேன் ஐயோப்பா, கொஞ்ச நேரத்துக்குள்ளே போன் அப்படியே சுத்துன்னு சுத்துவியா? இந்த சென்னை கிரேட்டர் போலீஸ் அந்த இது ஐடி கூட ஓப்பனா நம்ம ஏதாவது டேக் பண்ணி போட்டோம்னா அதை போய் விசாரிச்சுட்டு அப்படியே போய் ரிப்ளை பண்றாங்க ப்ரோ. பண்ணிருக்காங்க ஒரு இடத்துல. ஆமாமா, வேசர்பாடி ஒரு ஆள் போட்டிருக்காங்க. ஏதாவது திமுக ஸ்பேஸ் ஓடுதாயா? எவ்வளவு இதுலாண்டி திமுக ஸ்பேஸ் வந்து ஓடல, கொக்கி தான் காலையில இருந்து மொழி அரசியல்னு போட்டு ஆத்தின்னு இருக்காங்களே. எப்படியா நீங்க இதெல்லாம் உட்காந்து, நான் உள்ள வந்து தூங்கிட்டேன் கேட்டுன்னு. ஐயோ, நான் வெளில வந்துட்டேன். நான் இது மீட்டிங் பார்க்க போயிட்டேன். நான் எங்க பாத்துட்டு இருந்தேன். ஏதோ ஓடுதையா? சேமா ஆளுங்கனையா? சேமா ஆளுங்கண்ணா சப்போர்ட்டர் யாரோ ஏதோ ஓடுதியா திமுக ஸ்பேஸ்? முரளி ப்ரோ, சொல்லுங்க. இது ரோட் ஷோ முடிஞ்சிருச்சா ப்ரோ? அதான் பாக்குறேன், அதுதான் பாக்குறேன். இன்னும் போன் சுத்துது அப்படியே பயங்கரமா. டிவில பாக்குறேன். லேப்டாப் வேறு திறக்கணுமா? ரிப்பீட் ஆகுறது மாதிரி இருக்கு எனக்கு. முடிஞ்சிருச்சு தான் நினைக்கிறேன். ஆனா அண்ணனை ஒண்ணு கேட்கணும். ஒருத்தர் தினம் 2 நாளைக்கு ஒரு தடவை வரான், 11 மணிக்கு மேல முழிக்கிறான், ட்விட்டா போடுறான், மாடல்ன்றான். அதை கோட் பண்ணி வேலையில்லாத 2 பேர் வேலை வெட்டி இல்லாம அதை காப்பி பேஸ்ட் பண்ணி ட்விட்டு போடுறானுங்க. ஒரு வாய் வார்த்தைக்காக மாண்புமிகு அப்படின்னு எதனா அவனுக்கு பேசியிருக்கலாம். ஆனா ரொம்ப ரொம்ப கொழுப்பண்ண உனக்கு வந்து வாசல் வரைக்கும் வந்து என்ன அப்படியே உன்னை கட்டி போச்சு. ஆலிநாள் அழகுராஜா சந்தானம் மாதிரி நெருப்பு அப்படியே ஃபயரா மூஞ்சி வச்சுட்டு ரேஷன் காட்டின ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஊறுகாலகா தொட்டு பேசியிருக்கலாம். அதை கூட மதிக்கலாம். எப்படி வந்து என்னென்னவோ டீலிங்லாம் போட்டாங்க. என்ன வாயில என்னால முதல்வரெல்லாம் கூப்பிட முடியாதுன்றத ஆசை மகனை எதிர்கட்சி தலைவராக உட்கார வச்சுட்டோம். அவர் விட்டுட்டு அங்க அப்பா அடிக்கிறல்ல இது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, முதல்வர் அவர்களே, நீங்களும் வந்து மு.க. ஸ்டாலின் பாதையில் செல்கிறீர்களா? எடப்பாடி தான் நமக்கு ஈஸி டார்கெட் மாதிரி, கொளத்தூர்ல தோத்தால் தான் ஈஸி டார்கெட் போட்டு மெதின்னு மெதிக்கிறீங்களா முதல்வர் அவர்களே? அதனாலதான் அப்படி கிடையாது. அது கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. என்ன கணக்குன்னா, நீ தான் ஒரு ஆளே இல்ல, உன்னை எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டா நல்லா மதிக்க முடியாது. சரியா? நீ எல்லாம் நடுவுல கிடைக்க வராத. என்னப்பா அப்படி சொல்றீங்க? அவர் எப்படி நின்னு சட்டமன்றத்துல பேசுறாரு, பேப்பரை பார்த்து ஒரு புள்ளி கூட மாறாம அப்பா மாதிரி வளராம பேசுறாரு. அப்புறம் போய் எனக்கு கை நடுங்கினதான் தெரிஞ்சிச்சு ப்ரோ. அதான் நம்மளால இழந்தாரு அமமுக ஒருத்தர். ஏய் யார பாத்திரா நீ பேச? அண்ணா உங்கள என்ன? ஏய் நீ ஏன் பேர் அண்ணன் பொதுவா தானே சொன்னேன், நீங்க ஏன்னா வந்தீங்க அப்படின்னு ஒரு ஆளுக்கே அந்த ஜர்க்கு. அடுத்தது நம்மளால பேசுவாருன்னு விட்டாரு ஒரு ஓட்டம். அன்னைக்கு போனவர் தான் இன்னைக்கு வரைக்கும் ஆளையே காணும். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அவரே அண்ணனே சொல்றாரு, இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸா நடக்கக்கூடிய இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாத்தையும் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, வேர்ல வெந்நீர் அளவுக்கு ஊத்தி விட்டுட்டு போயிட்டீங்க, அது சரி செய்யணுமா இல்லையா? 6 மாசம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 6 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே கொதிக்க எல்லாரும் பதற ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இவனுங்க அவ்வளவு கொலாப்ஷன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. நிதியில ஆகட்டும், மின்சாரத்துறை ஆகட்டும், பாதுகாப்பு ஆகட்டும், என்ன விஷயத்துல இந்த டிஎம்கே கவர்மெண்ட் சாதிச்சிருக்கு. வந்தாங்கன்னா என்ன தெரியும் பேசுவாங்க? 11%. அந்த 11% கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்வாங்க. அந்த 11% வச்சுட்டு என்ன பண்றது? இந்த கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணோட வண்டி ஏற்றிருக்கான், வந்து திமுக கொடி கட்டின ஒருத்தன் வந்து வண்டி ஏற்றி கொண்டு இருக்கான். அந்த 11% வந்து காப்பாத்துமா? அந்த போதை பழக்கம் தான் காரணம். இன்னைக்கு ஒரு தமிழோட சீஃப் மினிஸ்டர் சொல்லி போயிருக்காரு. போன ஆட்சியிலே அந்த தலைப்பு தூக்கும் போதே அறவே நீங்க நிகழ்த்தி இருந்தீங்கன்னா இன்னைக்கு கஷ்டப்பட தேவையே இல்லைன்றாரு ஒரு சீஃப் மினிஸ்டர். நீங்களே மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருக்கலாம். அதுதான் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த கவர்மெண்ட் வந்து இது பண்ணி என்ன கேஸ் இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃப்டர் நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கு போதேன்றாங்க. அவ்வளவு பிடிக்கிறாங்க. இப்போ நேத்து நைட்டுன்னு நினைக்கிற போயிட்டு ஒரு இடத்துல போறாங்க, பிடிக்க போறாங்க, போலீஸ் தாக்குறான். அந்த அளவுக்கு அவனுக்கு எங்க தைரியம் வந்துச்சு? கஞ்சா எடுக்கலாம்னு போறாங்க, போலீஸே அந்த ஏரியா மக்களே சூழ்ந்துக்கிட்டு தடுக்கிறாங்க, திட்டுறாங்க. அவன் சொந்தக்காரங்க, சாரி ஏரியா மக்கள், அவன் பிடிக்க போன ஆளோட சொந்தக்காரங்க திட்டுறாங்க, போலீஸ்கார தாக்கியிருக்காங்க. இந்த தைரியம்லாம் எப்படி வந்துச்சு இந்த சமுதாயத்துல? இவனுங்களுக்கு போன கமிஷனால தானே வந்து. இவனுக்கு வாயை திறந்து இன்ஸ்டா தான் காரணம்ன்றாங்களே. ஒரு நாள் கூட எங்க ஆட்சியில் இப்படி எல்லாம் நடந்தது, அதனுடைய தொடர் இதுன்னு ஒத்துக்க முடியுதா அவனுக்கு?
அததான் இன்னைக்கு வந்து அந்த கொலாப்ஷன் வந்து அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருக்காரு. அவரே சொல்றாரு வந்து இன்னைக்கு நிதி நிலைமை வந்து ரொம்ப மோசமா பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு விவசாய கடனை மோசமா தள்ளுபடி பண்ணலாம்னாலும் கவர்மெண்டால முடியல. அந்த கதவுகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதத்துக்கு மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ அதை பண்ணியிருக்கோம். விவசாயிகள் கவலையே பட தேவையில்லைன்னு இருக்காரு. இந்த ஹோப்பு கொடுத்துருக்கணும் மு க ஸ்டாலின். அதுதான் தவற விட்டாரு. நம்ம சொல்லி அவங்க வேற முழிச்சுக்க போறாங்களான்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்க இப்படியே போங்க. அப்படி போனாலும் இந்த மனுஷன் இன்னும் ஒரு 3 தடவை முதலமைச்சராகி தமிழ்நாட்டை நல்லா சீர்கேட்டு இருந்து இது பண்ண முடியும். இன்னைக்கு சொன்னாருல்ல